ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில் உங்கள் யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தை ஆசீர்வாத மன்னா மூலமாய் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையின்படியே கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆசீர்வதித்து வருகிறார். இன்று காலை வேளையில் உங்கள் உள்ளத்தை பார்த்து தேவன் ஒரு தீர்க்கமான வார்த்தையை சொல்லி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுக்கு உண்ட எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த போகிறார். அல்லேலூயா. நீங்கள் இன்று முதல் ஒரு பெரிய மாற்றத்தை காணப்போகிறீர்கள். கர்த்தர் உங்களோடு என்னென்ன வாக்குத்தத்தத்தை அவர் ஒவ்வொரு நாளும் பேசி கொண்டிருக்கிறாரோ அதன் மேல் நீங்கள் நம்பிக்கையாய் விசுவாசித்து அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த வார்த்தைக்குள் உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும் பொழுது நிச்சயம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை காண்பீர்கள். இந்த காலை வேளையில் கூட உங்கள் உள்ளத்தை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்ததென்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு பிறப்பதற்கு முன்பாக 400 வருஷத்துக்கு முன்பாகவே தீர்க்கதரிசி மூலமாக தேவனுடைய அந்த பிறப்பை குறித்ததான ஒரு தீர்க்க தரிசனத்தை பேசுகிறார். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சமாகி இயேசுவை கண்டு என்று சொல்லி. பிரியமானவர்களே, யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான வெளிச்சம் இயேசு. அவருடைய வார்த்தையிலே ஒரு பிரகாசம் உண்டு. அவருடைய வார்த்தையின் வல்லமை உண்டு. இங்கே எங்கு திரும்பினாலும் இருள், பாவ இருள், சாப இருள், அந்தகாரத்தின் இருள் இன்றைக்கு பூமியை சூழ்ந்திருக்கிறது. இருள் பூமியும் காரிருள் ஜனங்களை மூடும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட இருளில் இருக்கிற ஜனங்கள் பாவத்திலிருந்து விடுதலை இல்லாமல், சாபத்திலிருந்து விடுதலை இல்லாமல், எந்த விதத்திலும் பிசாசின் பிடிலிருந்து விடுதலை இல்லாமல் தலைமுறையாய் கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கு இயேசு வெளிச்சமாய் வந்து ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் கூட ஏதோ ஒரு இருள் சூழ்ந்திருக்கலாம். பிள்ளைகளை இருள் சூழ்ந்திருக்கலாம். உங்கள் குடும்பத்தை ஏதோ ஒரு இருள், உங்கள் சம்பாத்தியத்தை ஏதோ ஒரு இருள் சூழ்ந்திருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய வார்த்தையை கேட்டு பாருங்கள். அவருடைய வார்த்தைக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பாருங்கள். இருள் விலகி வெளிச்சம் உதிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனம், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், பாதைகளுக்கு வெளிச்சமாயிருக்கிற. நம்முடைய பாதையிலே மரண இருளின் காரியம் எங்க திரும்பினாலும் இன்றைக்கு ஆபத்து, பொல்லாப்பு, யுத்தங்கள், ஜனங்களுக்குள் ஒரு மரண பயம் இருக்கிறது. வியாதி படுக்கை நிமித்தம், கடன் பிரச்சனை நிமித்தம் ஒரு மரண பயம். வாழ முடியுமா முடியாதா என்றெல்லாம் கேள்வி. எங்க திரும்பினாலும் ஆபத்துகள், பொல்லாப்புகள். இன்னைக்கு எல்லா வியாதி படுக்கையை பார்க்கிறோம், மரணத்தின் போராட்டங்களை பார்க்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், மரணத்தை ஜெயமாய் விழுங்கின கர்த்தர். ஹல்லேலூயா. மரண பயத்தில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிற தேவன் தமது வார்த்தையின் வல்லமையை அனுப்பி வெளிச்சமாக்குகிறார். மரண இருள் விலகி இன்றைக்கு நித்திய ஜீவ வெளிச்சமாகிய சுவிசேஷம் உதிக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து பாருங்கள். உங்களுக்குள் இருக்கிற மரண பயம், குழப்பம், பயம், திகில் எல்லாம் விலக்கி போடுவார். ஆமேன். அதோடு கூட பாருங்கள், ஆண்டவர் உங்களுக்காக பெரிய ஒரு விடுதலை ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஒவ்வொரு நாள் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பியுங்கள். உங்கள் பிரச்சனைகள் எப்பேற்பட்ட இருள் சூழ்ந்திருந்தாலும், எவ்வளோ கஷ்டங்கள், போராட்டங்கள் மத்தியில் இருந்தாலும் அவரை நோக்கி பார்த்து ஜெபிக்க ஆரம்பியுங்கள். இருள் விலகி ஆசீர்வாதம் என்ற வெளிச்சம், விடுதலை என்ற வெளிச்சம், மேன்மை என்ற வெளிச்சத்தை கொடுப்பார். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, நீர் இந்த காலை வேளையில ஒவ்வொரு உள்ளத்திலும், ஒவ்வொரு குடும்பத்துக்கு மத்தியில் வெளிச்சமாய் இறங்கி, வல்லமையாய் இறங்கி தொடுகிறதற்காக நன்றி. இந்த காலை வேளையில ஜெபிக்கிற ஒவ்வொருடைய உள்ளமும் நேற்று இரவு வரைக்கும் இருந்த எல்லா மரண பயங்கள், எல்லா குழப்பங்கள், திகில்கள், ஆண்டு நம்பிக்கற்ற நிலைமை, விசுவாசம் இல்லாத நிலைமை, போராட்டங்கள், கஷ்டங்கள், ஆண்டவரே பாடுகள் மத்தியில, வியாதியின் போராட்டங்கள் மத்தியில, ஆண்டவரே எந்தெந்த
பகுதியில் ஒரு வாழ்க்கையிலே இருள் சூழ்ந்திருக்கிற நிலைமை, பாவ இருள், ஆண்டவரே சாபத்தின் இருள், ஆண்டவரே விடுதலையாகாத இருள் சூழ்ந்திருக்கிற நிலைமையிலிருந்து இப்பொழுது விடுதலையாக்கும்படி ஜெபிக்கிறேன். வெளிச்சமாய் இறங்குவீராக. உம்முடைய சுவிசேஷ வெளிச்சம் ஒவ்வொரு குடும்பத்தை ரட்சிப்பின் வெளிச்சத்திலே நடத்தும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அந்த இருளின் ஆளுகை குடும்பங்களை விட்டு வெளியேறுவதாக. சாப ஆளுகை வெளியேறுவதாக. எதிலையும் முன்னேற்றம் இல்லை, எங்கும் விடுதலை இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு சமாதானம் இல்லை, எந்த விதத்தில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் விடுதலையாய் ஆசீர்வாதமாய் மாறுவதாக என்று ஜெபிக்கிறேன். மரண பயத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் விடுவிப்பீராக. வியாதியின் படுக்கையில் இருக்கிறவர்களை விடுவித்து சுகமாக்குவீராக. உம்மை நோக்கி ஒவ்வொரு நாளும் பார்க்க, வேதம் வாசிக்க, உம்மை சமூகத்தில் அர்ப்பணிக்க, நீர் ஒவ்வொருவரையும் பிரகாசம் உள்ள வாழ்க்கையில ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். நித்திய வெளிச்சம் உதிப்பதாக. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில குடும்பத்திலே தேவ வெளிச்சம் உதிக்கும்.